கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் கந்தர் அனுபூதி மயிலை மன்னாரின் விளக்கம். இன்னைக்கு அடுத்த பாட்டை பார்க்கலாம். இனிமே சொல்ல போகிற 3 பாட்டையும் ஒன்றா பார்த்தா நல்லா இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக ஒரு சங்கதியை சொல்கிற பாட்டுங்க. சரி, 11ஆம் பாட்டை படி என ஆரம்பித்தான் மயிலை மன்னார். கூகாவெனவென் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகா சுரலோக சிகாமணியே. அத்தை இப்படி பிரித்து பார்க்கணும் என்ன. கூகா என என் கிளை கூடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ 4 கவி தியாகா சுரலோக சிகாமணியே. பாட்டெல்லாம் படிக்கக்குள்ள ரொம்ப ஈஸியாகத்தான் இருக்கும். அர்த்தம் புரியறது கூட ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளார என்ன பொடி வச்சிருக்காருன்றதை புரிஞ்சுக்கிறது தான் இது சூட்சுமம். இப்போ இந்த பாட்டி எடுத்துக்க, முதல் 2 வரியில் அந்த கிளைன்ற வார்த்தை தான் கொஞ்சம் தடுக்கும். கிளைனா சொந்த பந்தம்னு புரிஞ்சிருச்சுன்னா அப்போ அதுக்கே மிச்சமெல்லாம் புரிஞ்சிடும். கூகா என என் கிளை கூடி அழ போகா வகைமை பொருள் பேசியவா. நான் செத் போனேன்னாக்க என்னோட சொந்தக்காரங்கள்லாம் கா கூன்னு, அதாவது காய்ச்சி மூச்சுன்னு லபோ திபோன்னு கற்றுக்கின்னு மாறில் அடிச்சுக்கின்னு அழாத படிக்க எனக்கு நீ குன்ஸா ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்திய முருகான்னு இதில் சந்தோஷப்படுறாரு அருணகிரியார். இதில் என்ன புரியுது? யாராவது செத்து போனால் சொந்த பந்தம்லாம் இப்படி அழுவுறது சகஜம்தான், அதில் ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு கோடி காட்டுறாரு அருணையார். இவருக்கு சாவே வரலேன்னு ஒரு சங்கதியை டம்மாருன்னு போட்டு உடைக்கிறார். அதுக்கு காரணம் என்னான்னு சொல்கிறாரு. அதான் இவருக்கு கட்சி அனுபூதி. முருகன் இவருக்கு என்னமோ சொல்லி கொடுக்க இவருக்கு மரண பயமே போயிருச்சுன்றது சும்மா அப்படி காலியாக சொல்லி காட்டுறாருப்பா. அப்படின்னா இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உனக்கும் சாவே இல்லைன்னு ஒரு போடு போடுறாரு இவர். அப்படியாப்பட்ட கந்தனை அடுத்த 2 வரியில பெருமையாக பேசுகிறார். நாகாச்சல வேலவ 4 கவி தியாகா சுரலோக சிகாமணியே. நீ நாகாச்சலன், வேலவன், 4 கவியும் கொடுக்குற தியாகி, தேவலோகத்துக்கே ராசாவா மகுடம் சூட்டி நிற்கிற பெரிய ஆளுப்பாதின்னு நாமும் சொல்லி பாடுறார். சரி, இதுக்கும் மொத்தம் 2 வரைக்கும் என்ன சம்பந்தம்னு பார்ப்போம். சாவே இல்லாமல் பண்ணுறதுன்னா என்ன சும்மா சாதாரண காரியமா அது? அப்படியாப்பட்ட ஆள் என்ன பெரிய தர்மமானா இருக்கணும். என்ன ஒரு கருணை இருந்தால் அப்படி ஒரு குணம் வரும் ஒருத்தருக்கு. இப்போ சாவே இல்லாதவங்க யாரு? தேவருங்க, தேவலோகத்தில் இருக்கிற தேவருங்க. அவங்களுக்கே ஒரு நாள் ஆபத்து சூரபத்ம அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு வாட்டி எடுத்தா ரொம்ப நாளைக்கு. நீ நானுன்னா கூட பரவாயில்ல, தோதிக்கிறிய உன்னைய ஒரு 2 தட்டு தட்டுனா படுத்துருவேன். அப்பாலிக்கா உன்னோட பாடியை தான் போட்டு அடிக்கணும். ஆனால் தேவருங்க பாடு ரொம்பவே கொடுமை சாமி. எவ்வளோ வாட்டி எடுத்தாலும் சாவு மட்டுமே வராது, வலி தான் இருக்கும். ஒன்றையும் என்னையை விட அப்படியாப்பட்டவங்களை காப்பாற்றுறது இன்னும் பெட்டர் தானே. அத்தான் பண்ணார் முருகன். தன்னோட வேல் எடுத்து வீசி சூரரை பொழந்து போட்டு தேவர்களுக்கு மறுபடியுமா அவங்க உலகத்தை வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக இவங்க எல்லாமா சேர்ந்து முருகனுக்கே ராசாவா பட்டம் கட்டி இந்திரன் தன்னோட பொண்ணையும் கொடுத்தாருன்றதெல்லாம் உனக்கும் தெரியும். அப்படி தேவருங்க மாதிரி இவரையும் ஆக்கிட்டாராம் கந்தன். அதைத்தான் அப்படி சொல்லி காட்டுறாரு. சுரலோக சிகாமணியேன்னு. சிகைனா தலைமயிறு, மணின்னா மகுடம். அடுத்தாப்புல 4 கவி தியாகான்றார். 4 கவி என்னான்னு உனக்கே தெரியும், இங்க சொல்லு என்றார். ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி. இதை பற்றி முன்பே ஒரு திருப்புகளில் விவரமாக எழுதியிருக்கேன் என பதில் சொன்னேன். அதே தான், எல்லாராலையும் இந்த 4ஐயும் பாடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரம். ஒன்று இருந்தால் ஒன்று நல்லா வராது. ஆனால் காண்டிக்கு அருணகிரியாருக்கு இதெல்லாம் கை வந்த கலையாக வந்துருச்சு. இப்படி 4 விதமாக பாடுறதுக்கெல்லாம் காரணம் நம்ம முருகன் தான். அவன் தானே தமிழ் கடவுள். அப்படி கொடுக்குற வள்ளலேன்னு சொல்கிறார். இப்படி 6க்கு எது வேணும்னு பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி இவருக்கும் கொடுத்துட்டாராம். அதனால நீ ஒரு பெரிய வள்ளலுப்பா அப்படின்னு கூத்தாடுறார். கடைசியாக நாகாசலனேன்னு ஒரு வார்த்தை. இந்த நாகாசலன்றது எந்த இடம்? திருப்பதின்னு சில பேர் சொல்லுவாங்க, திருச்செங்கோடுன்னு சில பேர் சொல்லுவாங்க. 2த்துக்குமே இந்த பேருக்கு இது. திருப்பதியில் இருக்கிற 7 மலையில் ஒரு மலைக்கு சேஷாசலம்னு பேர். திருச்செங்கோட்டில் ஆதிசேஷனே தன்னோட சாபம் தீர்றதுக்காக பூசை பண்ணா முருகனன்னு சொல்லுவாங்க. இந்த திருச்செங்கோட்டு முருகனை பற்றி ரொம்ப பாட்டு பாடிக்கிறாரு அருணகிரியார். அதனால அந்த ஊர் முருகனை பற்றி சொல்கிற பாட்டாவே வச்சுக்கலாம். விஷம் இருக்கிற ஆதிசேஷனையே காப்பாற்றி அருள் செஞ்ச மாதிரி என்னையும் காப்பாற்றினேன்னு அத்தை முதல்ல வச்சு வேலெடுத்து சூரனை புலந்தியேன்னு சொல்லி
கேட்டவங்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்குற வள்ளலுப்பா நீ பெருமையா பாடி சாவா வரத்து எனக்கும் கொடுத்த தேவலோக ராசாவேன்னு கொண்டாடுறாரு இந்த கடைசி 2 வரியில என பேசிவிட்டு அருகில் இருந்த நீரை எடுத்து மடமடவென குடித்தான் மேலே வந்தார். சாஸ்திரிகள் கண்ணிலிருந்து கரகரவென கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சரி நாளைக்கு பார்க்கலாம் என சொல்லுபடியே அங்கு வந்து ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறி பறந்தான் மன்னார். சொல்ல முடியாத சந்தோஷத்துடன் நானும் நாயனும் சாஸ்திரிகளிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினோம். கிளை கோடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சலவேலவனாலே கவித்யாகா சுரலோகசிகாமணியே. அருணகிரிநாதர் புகழ் வாழ்க. வேலும் மயிலும் துணை, முருகனருள் முன்னிற்கும் கணபதி எல்லாம் தருவான்.